ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில லைவ் பண்ணியிருந்தோம். ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் அதில் நிறைய பேருக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம் ஃப்ரீயாகவே. சில நேர்கள் சூப்பர் சாட்டில் கேட்டிருந்தாங்க, அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ அதனால் பே பண்ணி கேட்ட நேர்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது ஃபோன் லைவ் பண்ணியிருந்தோம், அதில் ஒரு 3 நேர்கள் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் சேட்டிங் லைவ் பண்ணியிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இதுலேயும் கேட்டிருந்த நேர்கள் அத்தனை பேர்த்துக்குமான ஆன்சர் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட் நேராக யார் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நேர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து டாக்டர் எம் மணிகண்ட பிரபு. எஸ், டாக்டர் எம் மணிகண்ட பிரபு 4/2/82 8:50 PM. ஹவு வில் பி மை லைஃப், ஹவு வில் பி மை பிஸ்னஸ் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஜென்ரலான கேள்வி தான், எப்படி லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இந்த தசா புத்தி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். 4/2/88. ஓகேங்களா? 4/2/88 8:50 PM. ஊர் நீங்க போடவே இல்லையே. சரி, போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது பார்டர்ல ஈடல நின்றுக்குச்சுன்னா மணிகண்ட பிரபு சார், உங்களுடைய ஜாதகம் எங்க சிக்கல்ல நிற்கும். சிம்ம லக்னம் பார்த்தீங்கன்னா பார்டர்ல நிற்குது. எந்த ஊருன்னு போடாம இருந்தா நான் என்ன செய்வேன்? உங்க ஜாதகம் பாருங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசி, பார்டர்ல நிற்குது. சிம்ம லக்னமா கன்னியா லக்னமாங்கிற டவுட் இருக்குல்ல. ஊர் போடவே இல்லை. நான் சென்ட்ரல் பிளேஸா வேணா போட்டுக்கிறேன், திருச்சின்னு போட்டுக்கிறேன். கண்டிப்பா மாறும் சார். ஸோ இதுக்கு தான் சார் நம்ம சொல்றது. ஒன்றும் ஊரை போட்டுருங்க, இல்லைன்னா டைம் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு ஓரளவுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஓகே. சரிங்களா? சரி, எனக்கு இது டவுட்டாக தான் இருக்குது. லக்னம் பார்டர்ல நிற்குது. நீங்க சென்னையில பிறந்துக்கிறீங்களா, காஞ்சிபுரமா, இந்த பக்கம் கோயம்புத்தூரா, எந்த ஊருன்னு தெரியாம போனீங்கன்னா மாறிக்கிட்டே போயிடும் சார். லக்ன புள்ளி பார்டர்ல நிற்குது சார். ஒரு 5 டிகிரி எரர்ல இருந்துச்சுன்னா, எரர் மீன் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா, அது எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் சொல்றது. எஜுகேஷனல் சர்வீஸ் டாக்டர் எம் மணிகண்ட பிரபு, உங்களுக்கு யாரு கேட்டிருந்தீங்கன்னு தெரியல, எஜுகேஷனல் சர்வீஸ்லேருந்து. ஸோ இருந்தா இந்த ஜாதகம் சிம்ம லக்னமாகவே வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அடுத்த டைம் உங்களுக்கு கரெக்டா ஒன்று பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சிம்ம லக்னம், சிம்ம ராசி. ஸோ நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை சந்திர திசை. ஸோ சந்திர திசையில உங்களுக்கு சுக்கர புத்தி போகுது. சரிங்களா? சந்திர திசையில் சுக்கர புத்தி. ஸோ சுக்கர புத்தி சரி கிடையாது. பிஸ்னஸ் இப்போ டல்லாக தான் போயிட்டு இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் நெக்ஸ்ட் இயரும் அப்படி தான் இருக்கும், சரி இருக்காது. 2020 சுக்கரன் என்ன 1 டிகிரி கூட இல்லை. ஸோ அதனால் 2025 ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கவனமாக இருந்துக்கணும். பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் போகும். ஓகேவா? ரைட். அடுத்ததாக சந்திரன் அடுத்து செவ்வாய் திசை சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். ஓகே, ஜாதகத்துக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இங்கே செவ்வாய் குரு காம்பினேஷன்ஸில் வருது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? 7 8 9 10 9 10 காம்பினேஷன்ஸ் வருவீங்க. ஸோ அதனால நல்லா இருக்கு. செவ்வாய் திசை சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 2ஆம் பாவகாதிபதி உங்களுக்கு புதன் வக்ரமானாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திரன் பார்வை சூப்பர். ஓகேங்களா? ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் பிஸ்னஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க நெக்ஸ்ட் இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் டாப் கியர்ல போயிடும். மணிகண்ட பிரபு, உங்களுக்கு இந்த ஜாதகம் சிம்ம லக்னம் தான் நல்லா ஞாபகம் இருக்கு. இதே ஆன்சர் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். நல்லா இருப்பீங்க சார், சூப்பரா இருக்கும். அடுத்த செவ்வாய் திசை சூப்பரா இருக்கும். பிஸ்னஸ் இப்போ டல்லா தான் போகும். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். சரிங்களா? ரைட், நன்றி சார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ANV 007 007 அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. அனு விஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர். 12/11/96 பிளேஸ் திருவனந்தபுரம். டைம் 2:30 நைட். 2:30னா இரவு AM. ஜாப் அண்ட் மேரேஜ் டீடைல்ஸ்
எக்ஸெட்ரா. ஜாப் கவர்மெண்டா பிரைவேட்டா ஃபாரினா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. 12/11/96. சரி, 12/11/96 2:30 AM. அது இரவுன்னு போட்டிருக்கிறீங்கல்ல, அதனால 2:30 AM திருவனந்தபுரம். திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் வந்துருச்சு சார். ANV007 உங்களுடைய ஜாதகம் பார்க்கலாம். 2 கேள்வி கேளுங்க சார். ஜாப் அண்ட் மேரேஜ் 2 போதும். அதுல ஃபாரினா அதான் ஆப்ஷன், அதுலயே நிறைய சப்டிவிஷன் கொடுத்துருக்கீங்க நீங்க எனக்கு. ஜாப் அண்ட் மேரேஜ். சரி, ஜாதகம் வரும் பாருங்க. இதான் உங்களுடைய ஜாதகம். சிம்ம லக்னம் அண்ட் விருச்சிக ராசி, நட்சத்திரம் அனுசம் 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் திசை போயிட்டு இருக்குது. ஸோ புதன் திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் நவம்பர் வரைக்கும் ராகு புத்தி. புதன் திசை ராகு புத்தி. ஸோ இந்த ஜாதகத்தில் ராகு 2ஆம் பாவகத்தில் சுக்கிரனோட உட்காந்து, இந்த ராகு புத்தியில் தான் மேரேஜ். அதுவும் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மாக முடியும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராகு 7ஆம் பாவகத்திற்கு கோச்சாரத்துல ராசிக்கு 4ஆம் இடத்துல வரும்போது கன்ஃபார்மா மேரேஜை முடிச்சிருவார். ஆனா திருமண வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்? 2ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல நீச்ச சுக்கிரன், 2ஆம் பாவகாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன். அது சந்திரன் நீச்ச சந்திரனோட இணைஞ்சு நிற்கிறார். சரிங்களா? இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை கவனம் 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 அப்படிங்கிற அமைப்பை தான் நான் சொல்றேன். சரிங்களா? இந்த லைஃப் இதுதான் முக்கியம். இந்த அமைப்புல தான் நீங்க பார்த்துக்கணும். அடுத்ததாக நடக்கக்கூடிய ராகு புத்தி வெளிநாடுங்கிற அமைப்பை தான் காட்டுது. ஸோ 7ஆம் இடத்துல வந்தாலும் உங்க நண்பர்கள் மூலமாக எங்கனாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது வெளிநாடு, தூர தேசம் அப்படிங்கிற அமைப்பை தான் காட்டுது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துக்கு தான் நீங்க போற மாதிரி எனக்கு காட்டுது. ஸோ அடுத்து அதான கேள்வி. ஜாபார் கவர்மெண்ட் ஜாபா இல்ல பிரைவேட் ஜாபா? சரி, கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் ஜாபா அப்படிங்கிறதுக்கு இது பிரைவேட்டுங்கிறதா காட்டுது. சரிங்களா? கவர்மெண்ட்ங்கிற அமைப்பு இல்ல, பிரைவேட் தான். சரிங்களா? நன்றி. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மியூசிக். மியூசிக் அப்படிங்கிற ஐடிக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். சுசித்ரா 11/7/96 8:26 PM புதுக்கோட்டை. 1 கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும் சார்? என்ன பொசிஷன், ஹை ஆர் லோ? ரைட். அடுத்தது ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கேரக்டர் அண்ட் ஜாப் எய்தர் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட். எல்லாரும் இப்ப கேள்விக்குள்ள கேள்வி அப்படிதான் வைக்கிறாங்க. இப்ப 11/7/96 8:26 8:26 PM புதுக்கோட்டை. ஸோ ஜாதகம் வரும் பாருங்கம்மா. கவர்மெண்ட் ஜாபு அண்ட் தென் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்குறீங்க. ஸோ ஜாதகத்துக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்களா? மியூசிக் ஜாதகத்துக்கு நான் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருங்க. சூப்பராக இருக்குது ஜாதகம்னு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் நான். ஸோ ஜாதகம் பாருங்க. ஸோ ஜாதகம் மகர லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை ராகு திசை தான் போயிட்டு இருக்குது. ராகு திசையில சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு. இந்த சுக்கர புத்தியில தான் மேரேஜ்ன்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் வரும். லவ் பண்ணா எப்படி ஒரு வரன் வருமோ அந்த அமைப்புல தான் உங்களுக்கு வரன் வரும். நல்ல ஃபேரா இருப்பாரு அப்படிங்கிறத கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இந்த வார்த்தையை நான் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பேன். ஓகேவா? சரி, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டுக்கிறீங்க. சுக்கிரன் என்ன நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரமா சந்திரனுடைய நட்சத்திரம்? சுக்கிரன். சரி, இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை ராகு திசையில சுக்கர புத்தி போயிட்டு இருக்குது. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் உட்கார்ந்து நிற்குதுங்க. சந்திரன் உங்க ஜாதகத்தில் 7ஆம் பாவக அதிபதி. இங்க
தனித்து புதன் தான் நிக்குது. 6ஆம் பாவகத்தில் குரு பார்வை, அரசுல உயர் பதவியில போகக்கூடிய ஒரு ஜாதகம். சூரிய புத்தியில கன்ஃபார்மா அரசு வேலையில இருப்பீங்க, உயர் பதவியில நிற்பீங்க, கன்ஃபார்மா இருப்பீங்க. சரிங்களா? அது சுக்கர புத்திலேயே உங்களுக்கு உள்ள ஒரு அந்தரத்துல கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது வரனை பத்தி சொல்லிட்டேனே. வரக்கூடிய வரன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், கன்ஃபார்ம் பிடிச்ச மாதிரி இருக்கும். 7ஆம் பாவம் சுத்தமா நிக்குது. 7ஆம் பாவகத்துக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அதோட 5ஆம் பாவத்தோட சேர்ந்து நிக்கிறாரு. வேற என்ன வேணும்? சூப்பரா இருக்கு. இங்க லக்னாதிபதி பாக்குதுன்னு நினைக்காதீங்க. லக்னாதிபதி இங்க குருவோட வீட்டுல இருந்துட்டு பாக்குது. ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது அதனுடைய பார்வை பெருசா கெடுதலை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். ஓகேவா? ரைட். வேற என்ன? அதானே 2 கேள்வி முடிஞ்சிச்சா? அவரு பிரைவேட்டா கவர்மெண்ட் ஜாபான்னு கேக்குறீங்க. ஸோ நல்லா பாருங்க, நீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு டாக்டர் ஆட்டோமேட்டிக்கா மேரேஜுங்கிற போகும்போது ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சா போதும் அந்த பொண்ணு எனக்கு ஓகேன்னு சொல்லுவீங்களா? இல்லை எனக்கும் அதே மாதிரியான அதே கேட்டகரியில இல்லை உயரமா அதிகமா இருந்தா எம்எஸ் முடிச்சிருந்தா அப்படி இருந்தா கூட ஓகேன்னு சொல்லுவீங்களா? ஆட்டோமேட்டிக்கா அப்ப அது கவர்மெண்ட் ரிலேட்டட் தானே நீங்களும் போவீங்க. அந்த அமைப்பு தான் காட்டுதுங்க. நன்றி. ஆனா நீங்க கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும், அப்படி இருந்தா தான் சூப்பரா இருக்கும். அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த பதவி அந்த மரியாதையோ இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பிரைவேட்லயும் அதே மாதிரி தான் இருப்பார், அதே போஸ்டிங்ல தான் இருப்பார், உயர் பதவியில நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் உங்களுக்கு மனக்கணவனா வருவார். சரிங்களா? ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா சண்டேல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுல அருள் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு. வணக்கம் அருள், 10/9/78 பொள்ளாச்சி 11:10 PM வழக்கில் ஜெயம் உண்டுங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பொள்ளாச்சி ஸ்லாங்லேயே. வேலை மற்றும் பொருளாதார நிலை வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? நன்றி. அவ்வளவுதான். வழக்கு அதான் முக்கியம் அவருக்கு. இப்ப வழக்கு எப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு தான். 9ஆம் பாவம் 11ஆம் பாவகத்தோட தொடர்பு இருக்குதா? 11ஆம் பாவ கிரக சேர்க்கை நிக்குதா? அவ்வளவுதாங்க வெற்றி. 11ஆம் இடம் உங்களுக்கு லாபஸ்தானம், 3ஆம் இடம் வெற்றி. ஸோ இது போன்ற அமைப்புகள் காம்பினேஷன்ஸ் இருக்குதா? கண்டிப்பா உண்டு. 1978. ஸோ 10/9/78 11:10 ஊசர் பொள்ளாச்சி. ஜாதகம் வரும் பாருங்க சார். ஸோ ஜாதகம் ரிஷப லக்னம் அருள், உங்க ஜாதகம் வரும் பாருங்க சார். ரிஷப லக்னம், தனுசு ராசி. இப்பதானே அந்த ஜாதகம் பார்த்தோம். இந்த ஜாதகம் இப்பதான் பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கேன். என்ன தசாபத்தி போன்னு பாத்துறோம். ரிஷப லக்னம், தனுசு ராசி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம். நடந்துட்டு இருக்கிற திசை செவ்வாய் திசை போயிட்டு இருக்குது. ஸோ செவ்வாய் திசையில புதனுடைய புத்தி போகுதுங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2025 வரைக்கும் புதன் புத்தி. செவ்வாய் திசை புதன் புத்தி. உங்க ஜாதகத்தில் புதன் எங்க அமர்ந்து நிற்கிறார்? 4ஆம் இடத்துல. புதனை விட்டுருங்க, கேதுல கன்ஃபார்மா உண்டு, உங்களுக்கு சாதகமா முடியும். புதன் புத்தி என்ன காலகட்டம் வரைக்கும் போகுது அதான் முக்கியங்க. உங்க ஜாதகத்துல புதன் செவ்வாய் திசைகள் புதன் ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சிரும். ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுடைய எங்க சார் உங்க கேள்வி? வழக்கில் ஜெயம் உண்டு ஆஃப்டர் மார்ச் 2025 அப்புறம் இன் கேதுவினுடைய புத்தியில. ஏன் அப்படின்னா 11ஆவது பாவகம் அந்த வழக்குல என்ன ரிசல்ட் கிடைக்குது, எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போறோம். சரிங்களா? 11ஆவது பாவகம் நல்லா இருக்கா? 11ஆம் பாவகத்தில் கேது உட்காந்து அந்த கேது நின்ற வீட்டுக்கு குரு உச்சம். ஓகேவா? அண்ட் தென் கோச்சாரத்திலையும் உங்களுக்கு குரு எங்க போறார்? 2ஆம் பாவத்துக்கு போறார். ஸோ 2ஆம் பாவத்துக்கு போனாலும் நடக்கிற தசை செவ்வாய் தசையும் பார்க்குற. ஸோ அதனால கன்ஃபார்மா உங்களுக்கு சாதகமா முடியும், கவலைப்படாதீங்க. அடுத்தது என்ன? வேலை மற்றும் பொருளாதார நிலை வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. செவ்வாய் விட்டுருங்க. அடுத்த ராகு திசை. ராகு திசை 5ஆம் இடத்தின் அதிபதி
புதன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல நல்லா இருக்கார் சார். கன்ஃபார்மா நல்லா இருக்கும். ராகு திசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? உங்க பூர்வீகத்துல தான் ஏதாவது ஒரு ஜாப் அல்லது பிசினஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள போலாம். ஏன் நான் பிசினஸ் அப்படிங்கிறத சொல்றேன், இந்த ஜாதகத்தில் ராகு என்ற வீட்டின் அதிபதி புதன் சூரியனோடு தொடர்பு. அந்த சூரியன் ஆட்சியா நிற்கிறார். சூரியன்கிறத உத்தியோகம் அல்லது பிசினஸ் ஒரு தொழிலை செய்யலாமா அப்படிங்கிற கேட்டகரியில எய்ம் பண்ண வைக்கும். அந்த அமைப்பு தான் சொல்றேன். ஸோ அதனால அடுத்து வரக்கூடிய ராகு திசை சூப்பரா இருக்கும், பயப்பட வேண்டாம். நல்லா இருக்கும். பொருளாதார உயர்வை அதிகமாக கொடுக்கும். செலவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது. அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரிங்களா? சனி இருக்கிறதுனால நான் சொல்றேன் அந்த செலவுகள். ரைட். அடுத்ததாக மயில் வாகனன் ஆர்வி அப்படிங்கிறவர் தான். அவர் டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். 3/7/84. 3/7/84 6:30 AM மதுரை. எஸ், மயில் வாகனன் சார், உங்க ஜாதகம் சொல்றேன். 3/7/84 6:30 AM மதுரை. ஸோ உங்களுடைய கேள்வி என்ன, நான் தற்போது நல்ல வேலை நல்ல நிறுவனம் என இருக்கிறேன். ஒரு ஜோதிடரிடம் பார்த்த போது வரும் அஷ்டமச்சனி. சரி, அஷ்டமச்சனி என்ன பண்ண போகுதுன்னு சொன்னாங்க. அஷ்டமச்சனி நீ வேலை இழந்து நடுரோட்டில் இருப்பாய் என்று சொன்னார். அடுத்த வரும் ராகு திசை வெளிநாடு போக உதவுமா? ஒரு டவுட் என்ன அப்படிங்கிறத அவருடைய கேள்வி. ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் கொண்டாந்துடுறேன், அப்புறமா அதனுடைய ஜாதகம் வந்துச்சு போல இருக்க. ஆமா, கரெக்ட், இதான் ஜாதகம். தனுசு லக்னம், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் திசை. சனி திசைய பத்தி அஷ்டமச்சனி காலகட்டம். சனி திசைன்னு சொல்லணும்ல, அஷ்டமச்சனி காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, என்னன்னு பார்த்தலாம். நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் திசையில என்ன புத்தி போகுது? சனி புத்தி போகுது. எஸ், செவ்வாய் திசை சனி புத்தி இந்த 2 மாசம் அக்டோபர்ல இருந்து அடுத்த நவம்பர் 2025 வரைக்கும் போகுது. செவ்வாய் திசை சனி புத்தி. சரி, செவ்வாய் திசை சனி புத்தி. எப்ப கிராஸ் பண்ண போகுது? எனக்கு இந்த ஜாதகத்துக்கான ஆன்சர் என்னன்னா, கோச்சாரத்துல ராகுவும் சனியும் எப்ப கிராஸ் பண்றாங்க, இதுதான் விஷயமே. அக்டோபர், ஜூனா? சந்திரன், வளர்பிறை சந்திரன் பார்வை நல்லாதான் இருக்குங்க. சனி நின்ற வீட்டின் அதிபதி சுக்கிரன் பலமாயிடுவார். பலமா தான் இருக்கிறார். நெக்ஸ்ட் இயரும் நல்லா தான் நிக்குது. சனி ராகு சாரம். அப்புறம் என்ன, ராகு சுக்கிரனுடைய அமைப்பு கன்ஃபார்மா கிடையாதுங்க. கன்ஃபார்மா கிடையாது. இங்க சனி ராகு சாரம் வாங்கி இது வேலையில இடமாற்றம் தான் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. கன்ஃபார்மா வேலை இழப்பெல்லாம் கொடுக்காது. அஷ்டமச்சனி காலகட்டங்களில் தூர இடத்திற்கு நகர்த்தும். கன்ஃபார்மா நகர்த்தும். இங்க சனி ராகு சாரம் வாங்கி நிற்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. ராகு தசை என்ன செய்ய போகுதுன்னு, நீ வேலையிலிருந்து நடுரோட்டி இருப்பாய், அது கிடையாது கன்ஃபார்மா. அடுத்து வரும் ராகு திசை இந்த புத்திலேயே அந்த அமைப்பை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த சனி புத்திலேயே வெளிநாடுங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன், சனி ராகு நட்சத்திரத்துல உட்காந்துருக்கா. ராகு உங்களுக்கு 12ஆம் இடத்தோட தொடர்பு. ஓகேவா? கோச்சாரத்திலையும் ராகு சனியோட இணையும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, வேலையில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு விட வேலையை விட்டு தூர இடத்திற்கு நகரும். அதாவது வேற ஒரு வேலைக்காக தூர இடத்திற்கு நகர்த்த வைக்கிற அமைப்பு தான் காட்டுது. இந்த இடத்துல சந்திரன் சிம்மராசியா இல்ல அப்படின்னா இவர் சொன்ன மாதிரியான பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமச்சனி பெருசா வேலை செய்யாது சார். காரணம் ஏன், இங்க குரு உங்களுக்கு
பலமா நிக்கிறார், பக்ரமா நிக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க. பக்ரமா நின்ன எத்தனையோ லட்சாதிபதி கோடீஸ்வர ஜாதகம்னு நம்ம பார்த்துருக்கிறோம். குரு பக்ரமாக இருந்தாலும் அவரோட வீட்டுல உட்கார்ந்துருக்கார் சார். பக்ரம்ங்கிறது நிலைப்புத்தன்மை குறைவா இருக்குது. அதாவது நிலைப்புத்தன்மை அற்றதுன்னா சுத்தமா இல்லைன்னு கிடையாது, குறைவா இருக்குன்னு அர்த்தம். இது வித்ஸ்டாண்ட் பண்ணும், அவரோட வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்தை தாங்கி பிடிக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால பயப்படாதீங்க. இடம் விட்டு இடம் சேஞ்ச் பண்ண வைக்கும். அது முக்கியமா வெளிநாடுங்கிற அமைப்பை காட்டு. சனி ராகுசாரம் வாங்கி ராகு 12ஆம் வீட்டோட தொடர்பு பெறும் பொழுது வெளிநாட்டு வாழ்க்கை, வெளி தூர அமைப்பு, அல்லன்னா டிரான்ஸ்பர் உங்களுக்கு எப்படி நினைக்கும், ப்ரொமோஷன் கொடுத்து டிரான்ஸ்பர், இது போன்ற அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். டிரான்ஸ்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரோட தான் கொடுப்பாங்க. இது போன்ற அமைப்புல தான் கொடுக்கும். அந்த அமைப்பு தான் கொடுக்குது. இது சந்திரன் அங்க இல்லைன்னா, நல்லா புரிஞ்சுங்க, அந்த சந்திரன் அங்க இல்லைன்னா வேற பலன். சந்திரன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சேஃப் ஜோன்ல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ராகு திசை கண்டினியூஸா வெளிநாடுங்கிற அமைப்பு காட்டுது. சரிங்களா? ரைட், நன்றி சார். பயப்படாதீங்க சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா முருகன் எஸ் அப்படிங்கிறவர் $2 அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ ஆனால் உங்க கொஸ்டின்ஸ் இங்கே எதுவும் விசிபிள் ஆகலை. ஸோ முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக்கில் வாங்க, வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வேணால் அனுப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ரைட். அடுத்தது கிருஷ்ணராஜ் என்ன அனுப்பியிருக்காரு, 5/1. கிருஷ்ணராஜ் நிறையா தடவை பார்த்துருப்போம் நினைக்கிறேன். 5/1/65 இல்லை, இவர் வேற நினைக்கிறேன். 4:05 PM தஞ்சாவூர், தொழில் பற்றி சொல்ல வேண்டும் ஐயா அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. பார்த்தலாம். கிருஷ்ணராஜ் 5/1/65 5/1/65 4:05 PM. PM தஞ்சாவூர். அஞ்சு 1/65 4:05 PM தஞ்சாவூர், தொழில் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ ஜாதகம் ரிஷப லக்னம் மகர ராசி, ரிஷப லக்னம் மகர ராசி. ஸோ ஜாதகம் வர பாருங்க சார். என்ன நட்சத்திரம்? திருவோணம் 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி சனி தசை தான் போயிட்டு இருக்குது. ஸோ சனி தசையில ராகுவோட புத்தி நெக்ஸ்ட் இயர் ஜூலை வரைக்கும் போகுது. அடுத்தது குரு புத்தி. இந்த ராகு புத்தி என்ன பண்ணுது அதான் கேள்வி. எடுத்துடுறேன். ஸோ இன்னைய டைம் உங்களுக்கு தொழில் மந்தமாக தான் சார் போயிட்டு இருக்கணும். ஸோ இது அடுத்த வருடமும் அப்படிதான் இருக்கும். அடுத்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் ரெக்கவரி ஆகக்கூடிய காலகட்டம். சரிங்களா? இந்த ராகு புத்தியில நல்லா இருக்கும். அடுத்த வருடத்திற்கு அப்புறம் தான் சூப்பரா இருக்கும். சரிங்களா? சனி எத்தனை டிகிரி? 8 டிகிரியா? 8 டிகிரி. ஓகே, 8 டிகிரின்னா உங்களுக்கு 25 24 25. அடுத்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் சார் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்க தொழில். சரிங்களா? இதற்கு காரணம் உங்க ஜாதகத்தில் 7.5 சனிலாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் சார் இந்த பிரச்சனை? 7.5 சனியில விரைய சனி போயிட்டு இருக்கு. நீங்க ஜென்ம சனியில கூட இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. விரைய சனியில அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. முக்கியமா தொழில் சம்பந்தமா. வேலையில இருந்தீங்கன்னா வேலையில டெர்மினேட் ஆகி வந்திருக்கணும். அந்த மாதிரியான காலகட்டம் தான் இது. ஸோ அதனால மழை விட்டாலும் தூறல் விடாதுங்கிற மாதிரி தான் ஜென்மச்சனி 7.5 சனியெல்லாம் விட்டாலும் அடுத்தடுத்த கோச்சார ராகுகேது டிரான்சிட் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதுதான் ஒன்று. இப்போ வரைக்கும் ஜூன் வரைக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டடியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். மந்தத்தன்மையோட போகும் தொழில். ஓகேங்களா? ஏண்டா பண்றோங்கிற கேட்டகரிக்கு தள்ளுவீங்க அந்த இடத்துல. சரிங்களா? சனி அடுத்தது புதன் தசை உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ புதன் உங்களுக்கு 7ஆம் பாவகத்தில் சுயசாரம் வாங்கி இருக்குதா? அது மட்டும் பார்ப்போம். அவ்வளோதான். கன்ஃபார்மா புதன் தசை எகெயின் பிக்கப் சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க?
2ஆம் பாவகத்திற்கு ஏதாவது பாவகிரகம் தொடர்பு இருக்கா? சூரியனுடைய தொடர்பு. சூரியன் யாரு? இந்த ஜாதகத்துக்கு 4ஆம் பாவக அதிபதி. ஸோ அதனால புதன் தசையில நல்லா இருக்கும். நிலபலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தூர இடத்துல எல்லாம் வாங்கி போடுவீங்க. இந்த அமைப்பு தான் காட்டுது. சரிங்களா? ஸோ கன்ஃபார்மா நல்லா இருக்கு சார். இந்த புத்தி கொஞ்சம் ராகு புத்தி கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கவனமா இருந்துக்கணும். சரிங்களா? அடுத்து ஜூன் வரைக்கும், ஜூனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகேவா? இந்த மாதிரி காலகட்டங்களில் புதுசா பிசினஸ் பண்ண போறீங்களா? பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முதலீடு அல்லது எக்ஸ்ட்ரா அகண்ட கால் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லு. ஓகேவா? இது போன்ற அமைப்புகள் தான் 2023 இருக்குது. இது 25 ஜூன் வரைக்கும் போகும் சார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெபிளைஸ் ஆகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சங்கர நாராயணன் வந்து டீடைல்ஸ் கொடுக்கல, அப்புறம் பின்னாடி கொடுத்துருந்தாரு. அது என்னன்னு பார்த்துடலாம். 13/3/84 ஈரோடு. ஹவ் இஸ் சந்திரதசா? அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. சந்திரதசா என்ன செய்ய போகுது? இதுதான் கேள்வி. 15/3/84 15/3/84 5:12 AM. என்ன ஊர் சார்? ஈரோடா? உங்களுடைய ஜாதகம் வரும் பாருங்க சார். ஓகே. ஜாதகம் கும்ப லக்னம், கடக ராசி, அதனாலதான் பயப்படுறாரு. ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த ஜாதகத்தில் ஆயிலியத்துல நின்னதுனால தப்பிச்சிங்க சார். ஜாதகத்தில் சந்திர திசை 2021 31 வரைக்கும் இப்ப சந்திர திசை தான் போயிட்டு இருக்குது. போட்டு படுத்தி எடுத்திருக்கோம். 2021 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கடன் பிரச்சனை வந்துருச்சா, ஹெல்த் பிரச்சனை கொடுத்துச்சா, இன்னும் என்னன்னு சொல்லலாம், அத்தனை பிரச்சனையும் சேர்த்து கொடுத்துருக்கணும். நீ காலகட்டம் சரியில்லாத டைம் தான். சந்திரன் ஆனா புதனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து நிற்கிறது ஒண்ணு மட்டும்தான் சிறப்பு சார். புதனுடைய வீட்டை குரு பார்த்தது. நீங்க என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு காசு வந்து கொண்டே இருந்தாகணும். அந்த அமைப்பை தான் இதை காட்டுதுங்க. ஸோ சந்திர திசை இந்த ஜாதகருக்கு நன்மை தராது. ஆனா நன்மையை ஓரளவுக்கு தந்துகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு எனக்கு என்ன தெரியல அப்படின்னு வேணா மேபி நீங்க நினைச்சிருக்கலாம். அது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்ப இன்ன வரைக்கும் 2021 ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதுல இருந்து இன்ன வரைக்கும் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது போன்ற அமைப்பை தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்குங்க. அதனாலதான் உங்களுக்கு அதனுடைய யோகம் தெரியல. சந்திரன் புதன் நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருப்பதுதான் சிறப்பு. ஓகேவா? பாக்கி யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிற்கிறதுனால இதனுடைய கெடுபடங்கள் கொஞ்சம் குறையும். அப்படிதான் எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அமைப்புல இடம் தூரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தணும். அல்லது இப்ப கடன் வந்துருச்சு அப்படின்னா அதை குறைச்சு வச்சுக்கிங்க, முழுசா தீர்த்துறாதீங்க. சரியா? ஏன்னா கடன் இருந்தே ஆகணும். கடன் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக கெடுக்கும். இதுல கடன் முக்கியமா, உடல் ஆரோக்கியம் முக்கியமான, உடம்பு தான் ரொம்ப முக்கியம். அதனால உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறது கடன் அப்படிங்கிற அமைப்பை ஹோல்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? கொஞ்சம் கம்மியா வச்சு அதை டியூல கொண்டுட்டு போற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த அஸ்பெக்ட்ல போனா நல்லா இருக்கும். ரைட், நன்றி. ஆனா சந்திர ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் சரி இல்லை. அப்படிதான் என்னுடைய ஆன்சர். அடுத்ததா பாத்தீங்கன்னா BBM செஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து வணக்கம் ஐயா, நாகப்பட்டினம். ஓகே, 8/10/2003 3:37 PM பெண். ஓகே, சனி திசை வெளிநாட்டு வேலையா அல்லது அரசு வேலையா, எப்பொழுது? இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இது வெளிநாட்டு வேலை தான், அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல கவர்மெண்ட் ஜாப் வாய்ப்பு இருக்கு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லியா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, 8/10/2003 டைம் 3:37 AM PM நாகப்பட்டினம். ஓகே, நாகப்பட்டினம் வந்துருச்சு நம்ம ஒரு 8/10/2003 3:37 PM பெண். சனி திசை என்ன பண்ண போகுது, இதுதான் கேள்வி. ஜாதகம் வரும் பாருங்க. ஜாதகம் உங்களுக்கு கும்பலகனம், கும்பராசி. ஓகேங்களா? பாருங்கம்மா, கும்பலகனம், கும்பராசி, நட்சத்திரம் உங்களுக்கு பூரட்டாதி 3ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது சனி தசை. சனி தசை தான் முடிய போகுது 2027ஓட.
சனி தசை என்ன செய்ய போகுதுன்னு கேட்குறீங்க. வேற அரசு வேலையா வெளிநாடான்னு கேட்குறீங்க. சனி தசையில இப்போ ராகு புத்தி போகுது. இந்த ராகு வெளிநாடை தான் கொடுக்கும். அடுத்தது செவ்வாயும் நீர்ராசி தானே உட்காந்து நிற்குது. சரிங்களா? ஸோ அதனால இது வெளிநாடுங்கிற அமைப்பை தான் காட்டுது. அரசு வேலைங்கிற அமைப்பை காட்டுதா? சனிக்கு அடுத்ததுடைய புதன் தசையில அந்த அரசு வேலைங்கிற அமைப்பை காட்டுது. இன்னைய காலகட்டம் 2027 வரைக்கும் வெளிநாடுங்கிற அமைப்பு தான் தொடர்பு இருக்குது. புதன் தசைன்னு வரும்போது 8ஆம் இடம் வெளிநாடு தான். ஆனா சூரியனோடு தொடர்பு நிக்குதுல, அப்ப சூரியனுடைய வேலையும் பண்ணலாம். சூரியனுடைய வேலை அரசு வேலை சார்ந்த அமைப்புகள். 8ஆம் இடம் 7ஆம் பாவகமும் சுபத்துவமா நிக்குது. ஸோ அதனால கன்ஃபார்மா அரசு வேலை சார்ந்த விஷயத்துல புதன் தசையில ஸ்டார்ட் பண்ணலாம் 2027க்கு அப்புறம். ஓகே. அல்லது வெளிநாட்டிலே இருக்கலாமா? நீங்க அரசு வேலையில என்ன நீங்க சம்பளம், என்ன மாதிரியான ஒரு நல்ல லக்ஸுரியான லைஃப் லீட் பண்றீங்களோ அந்த அமைப்பு வெளிநாடுலையும் நீங்க சம்பாதிக்கலாம். நீங்க 8ஆம் இடம் பலமா நிற்கும் போது 8ஆம் இடத்தினுடைய வேலையும் செய்யும். இந்த ரெண்டுல எது சார் நீங்க உங்களுக்கு சூப்பரா வரும் அப்படின்னு பார்க்கும்போது பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பு பலமாக இல்லை. 5ஆம் இடம் அடி வாங்கி நிற்குது சனியினால. 8ஆம் இடம் பலமா நிற்குது. அப்ப பூர்வீகம் இல்லாம வெளிநாடு அரசு வேலைங்கிறது வருது. ஆனா பூர்வீகத்துக்குள்ள இருக்க மாட்டீங்க நீங்க. இப்ப நாகப்பட்டினம் பக்கத்துலயே உங்களுக்கு கிடைக்காது. எந்த இடத்துலயுமே தூரமா தான் நகர்த்தி போடுவாங்க. அந்த மாதிரியான வேலைன்னா ஓகே. இல்லையா நான் வெளிநாட்டிலே இருக்கிறேன், எஸ் இருந்துட்டு போங்க, அங்கேயும் நல்லா தான் இருப்பீங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? ரைட், நன்றி. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்கவி 19/5/2001 8:30 AM திருச்சிராப்பள்ளி, அபவுட் மை ஹையர் எஜுகேஷனல் அண்ட் கேரியர் சார் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. 19/5/2001 19/5/2001 8:30 AM. ஊர் திருச்சி. சரி, உங்களுடைய ஜாதகம் பார்க்கலாம். ஹையர் எஜுகேஷன் அண்ட் கேரியர். ஹையர் எஜுகேஷன் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறீங்களா? இப்போ நடப்பு தசாபுத்தியோட நான் சொல்றேன். நான் 19 கிருஷ்ணராஜ் 19/5/2001 8:30 AM திருச்சி. ஸோ ஜாதகம் இதாம்மா. ஜாதகம் உங்களுக்கு மிதுன லக்னம், மீன ராசி. மிதுன லக்னம், மீன ராசி, உத்தரட்டாதி 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை கேது தசை தான் போகுது. ஸோ கேது தசையில குரு புத்தி அக்டோபரோட முடியுது. அடுத்தது சனி தசை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேது தசை, சனி புத்தி. சனி எங்க உட்கார்ந்துருக்கார்? புதனோடு 12ஆம் இடத்துல. சரிங்களா? ஸோ புதன் குரு பரிவர்த்தனை. சனி என்ன நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். சனி புதன். ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பிஹெச்டி மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்களா? அல்லது அடுத்த வேற ஏதாவது ஒரு கோர்சஸ் பண்ண போறீங்களா? மாஸ்டர் கோர்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உண்டு இந்த சனி புத்தியில. சரிங்களா? ஸோ கேது தசை, சனி புத்தி நெக்ஸ்ட் இயர் நவம்பர் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர்ல அந்த சான்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஹையர் எஜுகேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன? கேரியர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. கேது தசைக்கு அப்புறம் சுக்கரதசை. சுக்கரதசையும் சூப்பரா இருக்கே. சுக்கரதசையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு நிற்குதுல. குரு சுக்கரன் பரிவர்த்தனை நிற்குதுல. 12ஆம் இடத்தோடு தொடர்பு நிற்குது. சூப்பரா நிற்குதுங்க. 12ஆம் இடம் வெளிநாடு. எந்த இடத்துல? சந்திரனோட இணைஞ்சு நிற்குது. சந்திரன் ஜாதகத்தின் 2ஆம் பாவகாதிபதி தொடர்பு நிற்கும் போது வெளிநாட்டு சம்பளம், வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறத காட்டுதுங்க. இல்லைன்னா கூட உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து தூரமா போகணும். சரிங்களா? இந்த இடம் 12ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்று ஒரு தசாபுத்தி போகுது. ஆனா வெளிநாட்டுல இல்ல, நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க தூரம் போக போக அந்த ஜாதகத்தினுடைய பலன் அதிகமாக, நன்மை அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுதான் அதனுடைய பலன். ஸோ அதனால வெளிநாடுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு பலமாவே இருக்குமா? நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போகலாம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். ஓகே,
ரைட், நன்றி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கோவிந்தியா திவ்யா அப்படி போட்டுங்க. ரைட், 2 பேர் வச்சிருக்கிறாங்க. கோவிந்த் திவ்யா அப்படிங்கிற ஐடியில இருந்து கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? 11/11/89 1:15 PM சேலம். என்னுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் உள்ள நிலை மற்றும் தசாபுத்தி பற்றி கூறவும் ஐயா. எதிர்காலம் எப்படி? ஜெனரலான கேள்விதான் கேட்டிருக்கிறீங்க. ஜாதகத்தில் 11 ஜாதகம் 11/11/89 11/11/89 1:15 PM சேலம். ஜாதகம் வரும் பாருங்க. கோவிந்த் திவ்யா, உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது பாருங்க. கும்ப லக்னம், மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சூரிய தசை தான் போயிட்டு இருக்குது. சூரிய திசையில கேது புத்தி அடுத்த மாசம் 1ஆம் தேதியோட முடியுது. அடுத்து சுக்கிர புத்தி. சூரிய திசையில கேது அல்லது சுக்கிர புத்தின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் ஜாதகத்தில் யாரு அப்படின்னா 4 மற்றும் 9ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்த்து, குரு பலமானிக்கிறாரா? அவ்வளவுதான் விஷயம். குரு உங்களுக்கு பலம், சுக்கிரனோட குரு தான் பலம். அதனால குரு பார்த்து சுக்கிரன் நல்லா நிக்குது. இதுக்கு அடுத்த வரக்கூடிய சந்திர திசை எப்படி இருக்கும்? சந்திரனும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்? 6ஆம் இடம் கெட்டு போய் 6ஆம் பாவகாதிபதி 2ஆம் இடத்துல குருவோட வீட்டுல உட்கார்ந்து நிக்கிறது நன்மை. ஓகேவா? இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சனி சம சுபத்துவமா நிற்கிறார் 11ஆம் பாவகத்தில். இந்த ஜாதகத்தின் ராஜயோகாதிபதி சுக்கிரனோடு இணைந்து இந்த ஜாதகத்தின் 2 11ஆம் பாவதி குரு பார்வையில இருந்து இது நல்ல ஒரு பண புழக்கம் உள்ளக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. நல்ல செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம் நல்ல பலமா நிக்குது. அடுத்தடுத்த திசைகள்லாம் உங்களுக்கு சொல்லணும். ஜாதகத்தில் சனி சூப்பர், லக்னாதிபதி பலம், குரு சுக்கிரனை விட சுக்கிரனை விட குரு தான் பலம். அதனால சனி இன்னும் அதிக சுபத்துவமாகிறார். குரு பலமாக குரு வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பலமாக நிற்கிறார்னு அர்த்தம். அப்ப அடுத்த வரக்கூடிய சந்திர திசையும் நல்லா இருக்கும். பயப்படாதீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம் சந்திர திசை ஜாதகத்துக்கு கெடுதல் கொடுக்கும்னு. கண்டிப்பா கொடுக்காது. 6வது பாவகத்தில் பாவகிரகங்கள் இருந்தாதான் அது கெடுதல். ஓகேவா? இப்ப பாவகிரகங்கள் இல்லைன்னா தான் கெடுதல் இருக்குது. அப்ப சந்திர திசை நல்லா இருக்கும். பயப்பட வேண்டாம். கேது திசை தான் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால சந்திர திசை சூப்பர். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசைன்னு பார்க்கும்போது செவ்வாய் உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் பாவகாதிபதி 9ஆம் வீட்டுல உட்காந்துருக்காரு. அதுக்கும் குரு பார்வை. ஜாதகத்தில் குரு மேஜர் ரோல் பண்ணிட்டு இருக்காரா? எல்லா கிரகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரா? அதான் குரு எல்லாத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா எல்லா தசா புத்திலையும் இவருக்கு பணம் கொட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த கேது புத்தி இப்ப போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப இந்த டைம் தான் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு. இந்த கேது புத்தி தான் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாரு. எப்போ வரைக்கும் போயிடுச்சு? சூரிய திசை கேது புத்தி இந்த ஏப்ரல்ல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஹெல்த் பிரச்சனை ஏதாவது கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பா கொடுத்துருக்கோம். அதுதான் பயந்துருக்காரு. பயப்படாதீங்க. உங்களுக்கு கேது தசை கேது புத்தி தான் பிரச்சனை. ராகு தசை கூட சூப்பரா இருக்கும். உங்க ஜாதகத்துல சரியில்லாத கிரகம் கேது மட்டும்தான். மற்ற எல்லா கிரகமும் சூப்பரா நிற்குது. நல்ல யோக ஜாதகம் தான். அடுத்த வரக்கூடிய சந்திர திசை பயப்படாதீங்க, நல்லா இருக்கும். ஓகே, ரைட். நன்றி சார். அடுத்ததா கடைசியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாருப்பா அப்படின்னா ராஜேஷ் தட்சிணாமூர்த்தி. அப்படின்னா ஐயா 1/9/90 நேரம் 3:15 PM சென்னை. எனக்கு விவாகரத்து கிடைத்தது. எனக்கு 2வது திருமணம் ஏற்பாடு. சரி, 1/9/90 டைம் 3:15 PM சென்னை.
ஸோ ஜாதகம் வரும் பாருங்க சார். செகண்ட் மேரேஜ் என்னென்ன கேட்குறீங்க. உங்களுடைய ஜாதகம் தனுசு லக்னம் மகர ராசி, தனுசு லக்னம் மகர ராசி, நட்சத்திரம் உங்களுக்கு உத்திராடம் 2ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது சார் ராகு தசை போகுது. ராகு தசையில் சுக்கிர புத்தி ஜூலை 2026 வரைக்கும் போகுது. ஸோ ராகு தசை சுக்கிர புத்தி, சுக்கிரன் உங்களுக்கு என்ன 6 மற்றும் 11ஆம் பாவகாதிபதி சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து சந்திரனுடைய அதியோகத்தில் நிற்கிறார். சந்திரன் இங்கே கெட்டு போய் நிற்கிறாரா, அவ்வளோதான் விஷயம். சந்திரன் ஓரளவுக்கு நல்லாவே நிற்கிறாருங்க, பலமாக நிற்கிறார். சந்திரனால சுக்கிரன் பலம் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை உங்களுக்கு போன 2020, 21, 22 இந்த மாதிரியான காலகட்டங்கள் தான் சரியில்லாத காலகட்டம். அப்போ தான் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கணும் ஜென்மச்சனி காலகட்டங்களில், சரிங்களா? சரி, எனிவே இந்த ஜாதகத்தின் சுக்கிர புத்தி கன்ஃபார்மாக 2வது திருமணத்தை கொடுக்கும். 7ஆம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்கு. இங்கே ஜாதகத்தின் நல்லாதாங்க இருக்குங்க. இந்த ஜாதகத்தில் சனி பாவத்துக்கு 2ஆம் இடத்துல, நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜாதகத்தில் ஒரே ஒரு சிறப்பு, ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, குரு எத்தனை டிகிரி 9, சந்திரன் 0, சுக்கிரன் 28, கேது 11. ஓகே, இனிமே நோ ப்ராப்ளம். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, உச்ச குரு பார்வை இருக்கும் பொழுது இங்க 2ஆம் இடம் ஓரளவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுது. எடுத்துட்டு போகலாம், குடும்ப வாழ்க்கையை எடுத்துட்டு போயிருக்கலாம். இது காலம் தான் டிசைட் பண்ணியிருக்குது. 2ஆம் பாவகத்தில் ஜென்மச்சனி காலகட்டங்களில் பிரச்சனை பெருசாக இருக்கணும். ஆனால் நெக்ஸ்ட் வரக்கூடிய திருமணமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே தான் போயிட்டே இருக்கும். அதில் கவனமாக இருந்துக்கணும், சரிங்களா? பிரச்சனைகள் மறுபடியும் வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். ஆனால் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த கண்ட்ரோல் யாரால வருது? லக்னாதிபதி குரு பலமாக நிற்குது. அப்போ நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிறது ஜாதகத்திலே தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 2வது திருமணம் இந்த சுக்கிர புத்தியிலே அமைப்பு உண்டுங்க. ஓகேவா? நன்றி. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த சாட்டர்டே சண்டே 2 நாளில் நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நேர்கள் அனைவருக்கும் நம்ம ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பண்ணியிருந்தோம். ஸோ சொல்லப்படாத சில நேர்களுக்கு தான் சொல்ல முடியும், மற்ற நேர்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் சில நேர்கள் நம்ம சூப்பர் சாட்டில் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மினிமம் 100 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே பண்ணியிருந்தால் நான் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் மினிமம்னு போட்டேன். அதனால் அது கீழேயும் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஏன் சொல்லணும்னு கேட்பாங்க. அதுக்காக தான் போட்டேன். ஏன்னா இது முழுக்க ஃப்ரீ தான். நான் யார்கிட்டையும் நான் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? சரி, அதுக்காக தான் நம்ம பண்ணோம். ஸோ சூப்பர் சாட் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ஆன்சர் வந்துருச்சு. பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்துக்கும் படம் தெரிஞ்சுக்கணும்னா சாட்டர்டே சண்டே நம்ம ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறோம். வாங்க, உங்களுடைய ஜாதகத்துக்கான பலனை பார்த்து நான் சொல்கிறேன், சரிங்களா? ரைட், மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.